ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில் பாராளுமன்றத்தில் நம்ம ரிப்போர்ட் வச்சோம். இதிலே நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், மிக தெளிவாக புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 543 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7.17% இன்னைக்கு 543 தமிழகம் இருக்கு. அது எல்லோரும் தெரிஞ்சது. சில தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் 543க்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் புரோரேட்டா. அது தெல்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. தமிழகத்திற்கு 7.17 தொடர்ந்து மெயின்டைன் ஆகும். ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே 7.17. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 543 எவ்வளவு இருக்கும் என்பது 543, நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேல போறதில்லை, எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை. இதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலைங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க மக்கள் தொகை அடிப்படைன்னு சொல்றாங்க. ஆனால் இவர் இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இது புரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு 848 யாராவது சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க? 848 எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்ல. தகவல் எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க, அல்லது 39ல் 8 குறைக்க போறாங்க, புதிதாக வரக்கூடிய 22ல் 12 குறைக்க போறாங்க. யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் இன்னைக்கு பங்கேற்றிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமாக அந்த அறிக்கை எழுதுறாருன்னா, 2000ல் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க. பிகாரி வாஜ்பாய் ஐயா அவர்கள் இன்னைக்கு வேண்டாம், இதை இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு, தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2000ல். அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல, 25 ஆண்டுகள் தள்ளி போட்டு அதான் 2026ல் முடிவுக்கு வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில் அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பேரை சொன்னா குறைஞ்சிருவாரா? இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் அறிக்கையில் ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2000ல் செஞ்சாங்க கூட ஏன் சொல்ல மாட்டாரு? அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவருக்கு இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது, எனக்கு 2026க்கு உங்களுக்கு தெரியும், நாம் பேசுவது 30 ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போடணுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க. வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை? அதனால் சம்பந்தமே இல்லாமல் 30 ஆண்டுகள் தள்ளி போடணும், இது செய்ய வேண்டாம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம், இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தலை, இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணலை. இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு. ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல, தமிழகத்தில் டாஸ்மார்க் சாராயம் அதை பற்றி பேசல, அடிப்படை லஞ்ச லாவண்யம் அதிகமாக இருக்கு அதை பற்றி பேசல. இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன? அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்குங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும். நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போறேன் டிசம்பர்ல, ஒரு காக்காவுக்கு தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு டெல்லியிலேருந்து தகவல் சொன்னாங்க, அந்த காக்கா தமிழ்நாடை தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு கூட்டம் நடத்துறேன், வாங்கன்னு சொன்னா போவீங்களா? அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம், எஸ். ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம், நீட் அனைத்து கட்சி கூட்டம், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது வரப்போகுதுன்னு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் நம்ம குழு போட்டுட்டோம். அப்போ தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை. எந்த முகாந்திரமும் இல்லாமல் எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம்?
இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க. நாங்கள் புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம். ஐயா, தமிழ்நாட்டுக்கு 8 எம்பி குறையுன்னு சொல்கிறீங்களே, எப்படி, யார் சொன்னாங்க சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம். அல்லது தமிழ்நாட்டுக்கு 22 எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல 12 பேர் கூட வரமாட்டாங்க, 10 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். அதற்கும் பதில் இல்லை. ஸோ முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை, மத்திய அரசு சொல்லலை, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லலை, பார்லிமெண்ட்டில் கடைசியாக நாங்கள் இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் அதை பேசலை. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்கள் ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படைன்னு சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாமல் நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுங்கண்ணா? நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்கள் 2026 செய்ய போகிறோம் அப்படின்னா நாங்கள் வர்றோம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. ஏன்னா அது கொள்கை முடிவு, கிளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். முதலமைச்சர் கூட்டுட்டோம், உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். யாருமே சொல்லாமல் நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கறதுங்கண்ணா? சென்னை அமைந்த கரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டு பேசி வந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.